மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் இருக்கும் நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை, அமைதியை கொடையாக கொடுத்தார். அந்த உயிர்த்த நாள் முதல் இன்று வரை வாசகங்களில் இன்றைய நற்செய்தி நான் பார்க்கிறோம். கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு அந்த உலகம் தர முடியாத அமைதி கிடைக்கின்றது. எனவே அன்பு நெஞ்சங்களே, இன்று அநேக நெஞ்சங்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள், ஏன் கோடிக்கணக்கான மக்கள் மன நிம்மதி இல்லாமல், மன அமைதி இல்லாமல், மன சஞ்சலத்திற்கும் மன கஷ்டத்திற்கும் ஆளாகி இன்று அனைவரும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட நபர்களுக்கு மன அமைதி கிடைக்க இன்றைய திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய ஆவியானவர் இறங்கி வரும் இடத்தில் தூய ஆவியானவர் யாரையெல்லாம் ஆட்கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அமைதியை பெற்று வாழ முடியும் என்பதை நாம் அனைவரும் உளமாற நம்பி அப்பேற்பட்ட அமைதி நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று செபிப்போம். அன்பு நெஞ்சங்களே, ஆராதனை டிவி சொந்தங்களே, உங்களோடு தொடர்ந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி எனக்கு உண்டு. அன்பு நெஞ்சங்களே, நாளைய தினம் என்னுடைய மேற்படிப்புக்காக நான் பிலிப்பைன்ஸ் தேசம் செல்ல இருக்கின்றேன். இந்த அருமையான தியாக திருப்பலியில் என்னுடைய பயணம் நல்ல முறையில் அமைய நான் வேண்டிக் கொள்கின்றேன். என்னுடைய படிப்பிற்காகவும் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நல்ல முறையில் அந்த படிப்பை முடிப்பதற்குரிய ஞானத்தை, அறிவாற்றலை ஆண்டவர் கொடுக்க வேண்டி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை கூப்பி நமது பாவங்களுக்காக, குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு
அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்களின் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 68. நாம் பாட வேண்டிய பதிலுரை: உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவர். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவார். நெருப்பு முன்மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவார். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பார். மகிழ்ந்து கொண்டாடுவார். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயரா. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 16 இறை திருவசனங்கள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் விண்ணகம் ஏறி சென்ற பிறகு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அதே ஆண்டவர் அழகாக யோவான் நற்செய்தியிலே 14வது வசனத்தில் சொல்கிறார். 14வது அதிகாரம் 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், மன நிம்மதியை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்று நமது அமைதியை சமாதானத்தை இழந்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு மக்களே, இன்றைய கலாச்சாரமே ஒரே சத்த கலாச்சாரமாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் சத்தமாகிவிட்டது. நமது அருங்கொடை போன்ற தியான மையங்களில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆர்ப்பரித்து பாடுகிறோம், சந்தோஷம். ஆனால் ஒரு சிலருக்கு, ஏன் ஒரு சில குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் இறை மக்களுக்கும் இது பிடிப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார், அமைதியில் ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார், அமைதியில் ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவேதான் என்னை பொறுத்தவரை ஜெபத்தின் இரு கண்கள் போல ஆர்ப்பரித்து பாடுவது ஒரு புறம், அதன் பிறகு அமைதியில் ஆராதித்து தியானிப்பது மறுபுறம். இது இரண்டுமே தேவை. ஆனால் இன்றைய கலாச்சாரத்தில் பார்க்கிறோம், ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரித்து துதித்து ஜெபிக்கிறார்கள், சத்தம் சத்தம். இன்னொரு பக்கம் தியானம் என்ற பெயரில் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த இறை வல்லமை, இறை ஆற்றல் இருப்பது கிடையாது. மன்னிக்கவும், ஒரு சில பேர் தியானத்தில் நல்ல முறையில் ஈடுபடுகின்றீர்கள், உங்களுக்கு நன்றி. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, இது இரண்டும் முக்கியம். இன்றைய தினம் இந்த அமைதியில் ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறார், இந்த அமைதியை நாம் அனுபவிக்க தடையாக இருப்பது என்ன என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது போல
அரசர்கள் முதல் புத்தகத்தில் 19 அதிகாரத்திலே எலியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குரலை கேட்கிறார். நிலநடுக்கம் வருகிறது, அங்கே ஆண்டவர் அதில்லை. பின் தீ கிளம்புகிறது, அதிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தமது முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். எனவே அந்த மெல்லிய ஒலியில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய திருமுகத்தை அவர் உணர முடிந்தது. இந்த அமைதியை, கடவுள் கொடுக்குற இந்த நிம்மதியை கெடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகம் பற்று, உலகத்தின் தீய நாட்டங்கள், சாத்தானின் தீக்கணைகள். குறிப்பாக ஒரு 3 கருத்துக்களை விவிலிய ஆசிரியர்களோடு நான் உங்களிடம் கொடுக்க விரும்புகிறேன். விவிலிய ஆசிரியர்களுடைய கருத்துப்படி, விவிலிய அறிஞர்களுடைய கருத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த சமாதானத்தை அளிக்கக்கூடிய 3 செயல்பாடுகள் என்று சொல்கிறார்கள். 1 பார்த்தல், 2வது கேட்டல், 3வது சிந்தித்தல். அன்பு மக்களே, அடித்து சொல்கிறேன், எதை அடிக்கடி நாம் பார்க்கிறோமோ அதுவாக உருவாகிறோம். எதை அடிக்கடி கேட்கின்றோமோ அதுவாக உருவாகின்றோம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இன்றைய கலாச்சாரத்தில், இன்றைய ஊடகத்தின் விளைவாக அநேக நபர்கள் நம்மில் பாவத்தை நாம் விளைவித்துக் கொள்வதற்கு காரணம் தவறான விஷயங்களை பார்ப்பது தான். அன்பு மக்களே, நான் படம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, கிரிக்கெட் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, திரைப்பட காட்சிகள் அல்லது சீரியல் நாடகங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதெல்லாம் பொழுதுபோக்காக இருந்தால் சந்தோஷம். அதுவே வாழ்க்கையாக மாறிவிட்டால், நமது வாழ்க்கையின் நேரம் துளிகளை, நமது வாழ்க்கையின் பொன்னான நேரங்களை திருடக்கூடியவாய் இருந்தால், நிச்சயமாக சொல்கிறேன், நீங்களும் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலில் வருவோம் பார்த்தல். பார்க்கறது, மக்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஐஸ் ஆர் த விண்டோஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்முடைய மூளையின் கதவுகளாக அல்லது ஜன்னல்களாக இருப்பது இந்த கண்கள். கண்களால் எதை பார்க்குறோமோ அதுவா நம்ம உருவாகிறோம். அதுதான் நம்மளுடைய சிந்தனையை பாதிக்குது. இன்றைக்கி எப்பேற்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். அநேக நபர்கள் இன்று உண்மையை சொல்கிற மக்களே, பைத்தியக்காரத்தனமாக இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோஸு, இன்ஸ்டாகிராமு இதை வச்சுக்கிட்டு, அடேங்கப்பா உண்மையை சொல்கிறேன், ஒரு காலத்தில் எனக்கு அது புதுசாக இருந்தப்ப அந்த ஃபேஸ்புக்கில் வர ஷார்ட் வீடியோஸை பார்த்தா 1 மணி நேரம் டக்குன்னு ஓடி போயிடும். அப்புறமா நான் சிந்தித்து பார்த்தேன், என்னுடைய ஆன்மீக வழிகாட்டிகளுடைய துணையோடு அதற்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன். இல்லைனா நம்மளுடைய நேரம் வீணாகும், நம்மளுடைய எனர்ஜி வீணாகும். உங்களுக்கு தெரியுமா, எதை நம்ம உருக்கமாக பார்க்குறோமோ, நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி பார்க்குறோமோ, அந்த நிகழ்வுக்குரிய விளைவுகள் நமது உடலில் நிச்சயமாக பாதிக்கும். அது ஆக்ரோஷமான விஷயங்களாக இருந்தால் நம்ம ஆக்ரோஷமாக மாறுவோம். நாம் எப்படி கோபப்பட்டால் விளைவு வருமோ அதுபோல் நாம் பார்க்கின்ற காட்சிகள் கோபத்துக்குரியதாக இருந்தால் அந்த விளைவு நம்மிடம் இருக்கும். தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நாம் பார்க்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்முடைய மன நிம்மதியை பாதிக்குது. குறிப்பாக நம்முடைய சிறு பிள்ளைகள், நம்முடைய பள்ளி பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், இளைஞர்கள், ஏன் முதியவர்கள் அனைவரும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்த பிறகு பார்த்தீர்கள் என்றால் அநேக நபர்கள் பிறரோடு உறவாட, பிறரோடு சிரித்து பழக மறந்து போய்விட்டனர். முதலில் பார்த்தல், 2வது கேட்டல். உண்மையை சொல்கிறேன் மக்களே, நல்ல இனிமையான இசை, அமைதியான இசையை கேட்டால் நாம் அமைதியின் மக்களாய் வாழ்வோம். ஆக்ரோஷமான டடா புடா டும்மு டம்மு டும்முன்னு டும்முன்னு கேட்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் பாருங்கள், ஆக்ரோஷமாக இருப்பார்கள், அவர்கள் போக்கிரிகளாக இருப்பார்கள், வன்முறையை கையாள்வார்கள். சைக்காலஜி படி இது உண்மை. அதனால் நம்ம கேட்கக்கூடியது, நீங்கள் ஒருவேளை ஜெபமாலை ஜெபிப்பதற்கு ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மாதா டிவியில் போட்டு விடுங்க அல்லது யூடியூப்பில் போட்டு விடுங்க. நானாக மதியம் 3 மணி அந்த இறையிறக்கு ஜெபமாலை அப்படி சொல்லுவேன். ஒருவேளை இரவு வரை ஒரே டைட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், இங்கிலீஷில் அந்த ரோசரி ஜெபமாலையை போட்டு விட்ருவேன். அது 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஓடும். நம்ம அப்படியே வேறு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதையும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
எனவே நீங்கள் கேட்பதில் மிகவும் கவனமாக இருந்தால்தான் ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு எல்லாருக்குமே கேட்கறதுக்கு மனம் இல்லை. இந்த பிரசங்கத்தை நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க, உண்மையை சொல்கிறேன். எத்தனை பேர் முழுசாக கேட்பீங்க? ரைட், அடுத்து என்ன? அவ்வளோதான். கேட்கறதுக்கு பொறுமை இல்லை இன்னைக்கு மனுஷனுக்கு. இன்றைய உலகத்தில் யார் சொல்வதையும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத முதல்ல அவசியம்னு தெரியலை, நமக்கு தேவையில்லை என்கிற மனப்பாங்கு வந்து விட்டது. அடுத்தபடியாக ஒருவேளை எங்களை மாதிரி சாமியார் கொஞ்சம் அதிக பிரசங்க கொஞ்சம் நீட்டு எழுதிட்டோம்னா ஆமாம் வளன்னு இழுக்கிறாரு. நான் ஒரு சில திருவிழா காலங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் கொடுக்குற செய்திங்க மக்களை உண்மையிலேயே காலம் கொஞ்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு போயிடுச்சுன்னா அன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் இழுத்துட்டீங்க, இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அன்பு மக்களே, கேட்பதில் நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாதருடைய பாடல்கள், இயேசு ஆண்டவருக்குரிய பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள், அது எந்த சபையில் இருந்தாலும். ஒரு சில பேர்லாம் எனக்கு யூடியூப்பில் இது ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, தந்தை பெர்க்மான்ஸ் பாடல்களை பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் ஒரு நெடுறல் இல்லையா அப்படின்னாங்க, ஒரு வருத்தம் இல்லையான்னு. எனக்கு இல்லை, உண்மையிலே சொல்லப்போனால் அவருடைய பாடல்களால் தொடப்பட்டு உண்மையிலேயே நான் ஏகப்பட்ட வகையில் நான் மனம் மாறி இருக்கிறேன். அநேக நபர்கள் மனம் மாறி இருக்கிறார்கள். அது ஆண்டவருடைய பாடல்கள். அவரே சொன்னது, தந்தை பெர்க்மான்ஸ் சொன்னது, உங்கள் பாடல்கள் அருமையாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர் தம்பி சுந்தரம், இந்த பாடல்கள் என்னுடைய பாடல்கள் அல்ல, கடவுளுடைய பாடல்கள் என்று சொன்னார். எனவே ஆவிக்குரிய பாடல்கள் எதுவாக இருந்தாலும், அது யார் கம்போஸ் பண்ணி கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை ஜெபிக்க தூண்டுனுச்சுன்னா நீங்கள் தயவு செய்து பாடி அதை கேட்டு நீங்கள் ஜெபியுங்கள், அமைதியாக ஜெபியுங்கள். 3வது சிந்தனை. மக்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பார்க்குறதும் கேட்குறதும் தான் நம்முடைய சிந்தனையை பாதிக்கும். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிடத்துக்குள்ளே ஒரு நொடிக்குள்ளே ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வந்து போகின்றதாம். இந்த மனதை ஒருமுகப்படுத்தி விட்டால், இந்த மனதை கட்டுப்படுத்த நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, இன்னைக்கு சொல்கிற மக்களே, நீங்களும் நானும் நிச்சயமாக இந்த உலகத்தை வெல்ல முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகை நான் வென்றிருக்கிறேன் என்றிருக்கிறார். நமது சிந்தனையை கட்டுப்படுத்த தெரிந்தால்தான் நாம் இந்த உலகத்தை வெல்ல முடியும். சிந்தனையை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களால் தான் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய இச்சை உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். மனம் போன போக்கில் அப்படியே நம்ம சிந்திக்கக்கூடாது. நமது மனதிற்கு இந்த அற்ப உணவை அற்ப சுகத்தை தருகிறது அல்லது தற்காலிக சுகத்தை தரக்கூடிய சில சிந்தனைகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு சிந்தித்து இருந்தோம்னால் அது நம்மை பாவத்தில் விழச் செய்துவிடும். எனவே நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக இருக்கும். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க மக்களே. நல்ல எண்ணம் இருந்தால் நமது வாழ்க்கை நலமாக இருக்கும். எனவே இந்த 3 காரியங்களை மாத்திரம் நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்கள். சாமி நிறைய நேரம் எடுப்பாரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த 3 காரியங்களில் நீங்களும் நானும் கவனமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கின்ற என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே, இயேசு வழியாகத்தான் அமைதி கிடைக்கும், இயேசு வழியாகத்தான் நிம்மதி கிடைக்கும், இயேசு வழியாகத்தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்து வழியாக அந்த அமைதியை நாம் இன்றைய நாள் முழுவதும் அனுபவிப்பவர்களாக வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் தியாக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடம் எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநீராகிய நைபரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடம். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நையாத ஆன்மாக்களையும் உத்தரைகிற ஸ்தலத்தில் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சாத்தானின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் பரிசுத்தமாய் மன நிம்மதியாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அன்று மக்களே, உலக அமைதிக்காக, நமது உள்ளத்தின் அமைதிக்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களது அமைதியை குலைக்கின்ற இந்த உலகத்தின் தீய நாட்டங்கள், சாத்தானின் தீக்கணைகள் அனைத்திலும் இருந்து குறிப்பாக எங்களுடைய பார்க்கும் செயல் வழியாகவும் கேட்கும் செயல் வழியாகவும் சிந்தனைகள் வழியாகவும் அழகை எங்களுக்கு தருகின்ற எல்லா விதமான தீய நாட்டங்களிலிருந்து, எங்களை பாவத்தில் விழச் செய்கின்ற வழியிலிருந்தும், எங்களுடைய மன நிம்மதியிலிருந்து, நீர் கொடுத்த அந்த அமைதியிலிருந்து எங்களை சிதைக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்தியிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்தருள்வீராக. எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த உலகம் தர முடியாத அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நமக்கு அருளுகின்ற தேவன். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். இந்த உலகம் தர முடியாத அமைதியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நம்முடைய பார்க்கும் செயல்பாடுகள் ஆண்டவருக்கு உகந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது, புனிதர்களுடைய திரைப்படங்கள்,
புனிதர்களுடைய சுரூபங்கள், பாடுபட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுரூபங்களை நாம் அடிக்கடி கண்ணோக்கும் பொழுது, உற்று பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் பரிசுத்தம் நிலைத்து நிற்க முடியும். அதே போல கேட்கின்ற விஷயங்களில் நம் ஆண்டவருக்குடைய இறை வார்த்தையை அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக, இது போன்ற பிரசங்கத்தை அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக, ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய பாடல்களை அதிகமாக கேட்கக்கூடிய காதுகளாக நமது காதுகள் இருந்தால், இந்த அழகை சாத்தான், இந்த அமைதியை, ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானத்தை, அந்த அமைதியை நம்மிடமிருந்து எடுக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக வேண்டும், நல்ல சிந்தனைகளாக மாற வேண்டும். கெட்ட சிந்தனைகள் இருக்கவே கூடாது. சில பேர் போலி கிறிஸ்தவர்களாக ஆலயத்தில் வந்து திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணையை உட்கொண்ட பிறகும் கெட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்படவில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் கேள்விப்பட்டோமே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்கள், ஆனால் ஆவியானவரால் திருமுழுக்கு பெறவில்லை என்று பவுலடியார் சொல்கிறார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய பார்க்கும் செயலையும் கேட்கும் செயலையும் சிந்தனையையும் கட்டுப்படுத்துவார்கள். ஏனென்றால் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு என்பது தூய ஆவியானுடைய கனிகளில் ஒன்று, கொடைகளில் ஒன்று என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல். நமது பார்க்கும் செயல்பாடுகளை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும், நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். அன்பு மக்களே, அமைதி அமைதி இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறது. முதலில் நமக்கு அந்த அமைதி முழுவதுமாய் கிடைத்துவிட்டால் நாம் அனைவருமே அமைதியின் தூதுவர்களாய் மாற முடியும். பகைமை இருக்கின்ற இடத்தில் பாசத்தை நாம் விதைக்க வேண்டும். அன்பு மக்களே, கோபம் இருக்கிற இடத்தில் நாம் மன்னிப்பை விதைக்க வேண்டும். கண்களை மூடி, கரங்களை கூப்பி இந்த அழகான பாடல்களை பாடி, இந்த பாடல் வரிகள் நமது வாழ்க்கையில் செயல்பாடுகளாக உருவெடுக்க நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே மாறுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை இருக்கின்ற மனதில் நாம் அனைவருமே பாசத்தை விதைக்கக்கூடியவர்களாக, வேதனை இருக்கின்ற இடத்தில் நம் அனைவரையும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவர்களாக, கோபம் இருக்கின்ற இடத்தில், பழி வாங்கும் எண்ணம் இருக்கின்ற இடத்தில் மன்னிப்பை வழங்கக்கூடியவர்களாக வாழ தொடர்ந்து தியானிப்போம். பகைமை உள்ள விதத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அமைதியின் தூதுவர்களாய் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, பகைமையை மறந்து நாங்கள் பாசத்தோடு வாழவும், மன வேதனையோடு யாரையெல்லாம் புண்படுத்தி இருக்கிறோமோ, யாருடைய மனதையெல்லாம் புண்படுத்தி இருக்கிறோமோ அவர்களை மன்னிக்கக்கூடிய, அவர்களுடன் நாங்கள் மனமாற மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களையும் காதுகளையும் எங்களுடைய மூளையையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கின்ற செயல்பாடுகளிலும் கேட்கின்ற செயல்பாடுகளிலும் சிந்தனைகளிலும் பரிசுத்தமாயிருக்க ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால்
நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவிடமிருந்து கிடைத்த அந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. சேர்ந்தெழும் தலைவியும் நீ எல்லும் காலமும் காத்திடுவார். அலையுரிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.